கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். வாட் பாஸ்டர் ரசல் செட். கேள்வி எண் 470. வருடம் 1909. கூட்டங்கள் சிறு எண்ணிக்கையுள்ள வகுப்பு தொடர்பாக. மீட்டிங்ஸ் ரீ ஸ்மால் கிளாஸஸ். கேள்வி எண் 1. 3 அல்லது 4 பேரை எண்ணிக்கையாக கொண்டிருக்கும் வகுப்பிற்கு நீங்கள் பெரேயா ஆராய்ச்சியை பரிந்துரைப்பீர்களா அல்லது டான் ஆராய்ச்சியை பரிந்துரைப்பீர்களா? இக்கேள்விக்கான பதில்: இரண்டையும் பெற்றிருப்பது நலமாயிருக்கும் என்று கருதுகின்றேன். நமக்கு அநேகம் வாய்ப்புகள் காணப்படுகின்றபடியால் ஒன்றோடு நிறுத்தி கொள்ள வேண்டாம். பெரோயா ஆராய்ச்சி வகுப்புகள் என்பது அநேகமாக பொதுவான கூடுகைகளுக்கு சிறந்ததாகவும் கொஞ்சம் ஒழுங்காயும் காணப்படும். மற்றும் டான் ஆராய்ச்சி வகுப்புகளை மாலையில் பெற்றிருங்கள். இது விஷயத்தில் ஒருவரும் ஜெபம் மற்றும் சாட்சி கூட்டங்களை மறந்துவிட வேண்டாம் என்று அறிவுரை வழங்குகின்றேன். ஏனெனில் அவைகள் சபை பெற்றிருக்கும் மிகவும் பிரயோஜனமான கூட்டங்கள் மத்தியில் அடங்குபவைகளாக காணப்படுகின்றன. எந்த அளவுக்கு அவைகள் அதிகமாய் செய்யப்படுகின்றதோ அவ்வளவாய் சபையாருடைய ஆவிக்குரிய நிலைமையானது நலமார்ந்து காணப்படுவதை நாம் பொதுவாக பார்க்க முடிகின்றது. மற்றும் இதன் காரணமாக முடிந்த மட்டும் ஜெபம் மற்றும் சாட்சி கூட்டங்களை மறவாமல் இருங்கள். மற்றும் பல வருடங்களுக்கு முன்பாக நடந்தவைகளை சாட்சியாக பகரும் தவற்றினையும் செய்யாதிருங்கள். ஒரு வாரத்திற்கென்று ஒரு தலைப்பை பெற்றிருங்கள் மற்றும் முடிந்த மட்டும் அத்தலைப்பு தொடர்பாகவே உள்ள சாட்சிகளையும் கொண்டிருங்கள் என்று நாம் யோசனை தெரிவிக்கின்றோம். சில இடங்களில் சபையார் வாராந்தர பிரசங்கங்களை ஜெபம் மற்றும் சாட்சி கூட்டங்களுக்கான அடிப்படையாக வைத்துக் கொள்கின்றனர் மற்றும் இவைகளின் அடிப்படையில் சாட்சி கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றனர். மற்றும் இப்படியாக அப்பாடத்தினை வாரம் முழுவதும் மனதில் பெற்றிருக்கையில் சபையார் அப்பாடத்திற்கு இசைவான சில அனுபவங்களை குறித்து கவனித்திருப்பார்கள். நியூயார்க்கில் உள்ள சபையில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் கொடுக்கப்படும் தூதை சபையார் வாராந்தர ஜெபம் மற்றும் சாட்சி கூட்டத்திற்கான பாடப்பொருளாக எடுத்துக்கொள்கின்றனர். மற்றும் பிற்பாடு அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் திங்கட்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் மற்றும் புதன்கிழமையிலும் 4 நாட்களாக தங்களது அனுபவங்களை பாடப்பொருளின் அடிப்படையில் கவனிக்கின்றனர். ஒருவேளை தலைப்பு பொறுமை குறித்தது என்றால் தாங்கள் எந்த அளவுக்கு பொறுமையினை வளர்த்திருக்கின்றனர் என்று கவனித்துக் கொள்வார்கள். மற்றும் பொதுவாகவே அவ்வேளையில் அது தொடர்பான ஏதோ ஒரு அனுபவம் காணப்படுவதையும் காண்பார்கள். புதன்கிழமை கூட்டத்திற்கு பிற்பாடு அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அதே எண்ணங்களை மனதில் கொண்டு காணப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் அதை மனதில் கொண்டவர்களாய் இருக்கின்றனர். இதில் ஓர் அனுகூலம் என்னவெனில் இது நம் அனைவரையும் அப்போது வரையிலான நம் நிலவரம் குறித்து அறியும் நிலைக்கு கொண்டு வருகின்றதா இருக்கின்றது. கிறிஸ்தவ அனுபவம் தொடர்புடைய விஷயத்தில் நீங்கள் நோக்கமின்றி சென்று கொண்டிருக்க, அதுவும் நீங்கள் நோக்கமின்றி சென்று கொண்டிருப்பதை அறியாதவர்களாய் காணப்பட்டு இப்படியே ஒரு நாள் முழுவதும் வீணாகி போயிருக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் உங்களது அனுபவங்களில் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன்.
ஆகையால் இந்த அனுபவங்களை கவனிப்பதின் மூலம் நாம் தேடுபவைகளை அவற்றில் காணலாம். இப்படியாக உங்கள் மனதிற்கு முன்பாக நீங்கள் எதையும் நிறுத்தி கொள்ளவில்லை எனில் உங்களுக்கு இத்தகைய அனுபவம் காணப்படாது. மற்றும் கர்த்தர் உங்களை எப்படி பராமரித்தார் அல்லது உங்களுக்கு என்ன அனுபவங்கள் காணப்பட்டது என்பவற்றை அறியாமல் காணப்படுவீர்கள். இவைகள் மிகவும் பிரயோஜனமாயிருப்பதை நாம் கண்டு கொண்டோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.